காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் EVKS இளங்கோவன் இன்று காலமானார். இவருடைய மரணம் குறித்து நடிகர் விஜய் இரங்கல் செய்தி பதிவிட்டிருக்கிறார். நடிகரும் தவேக தலைவருமான விஜய் வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில், மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவரும் தந்தை பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்தவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய ஜவுளித்துறை இணை மந்திரியும் தற்போதைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமான செய்தியறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என EVKS இளங்கோவனின் ஆன்மா சாந்தியடைய தான் பிரார்த்திப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே அளித்திருக்கும் இரங்கல் செய்தியில், EVKS இளங்கோவன் மறைவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், EVKS இளங்கோவன் ஒரு நேர்மையான மற்றும் தைரியமான தலைவர். அவர் ஒருமித்த கருத்தை உருவாக்குபவர். காங்கிரஸ் கட்சி மற்றும் தந்தை பெரியாரின் முற்போக்கு கொள்கைகளை நிலைநிறுத்த தன்னுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர். உறுதியான அர்ப்பணிப்புடன் தமிழக மக்களுக்கு சேவை செய்தவர். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என கார்கே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் 75 வயதில் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். இந்த துயர செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம். ஜெயலலிதா, ஆசிரியர் கி வீரமணி, வைகோ, இரா நல்லக்கண்ணு, GK மூப்பனார், N சங்கரையா போன்ற அரசியல் தலைவர்களோடு இணைந்து செயல்பட்டவர் EVKS. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருமுறை பொறுப்பேற்று செயல்பட்டவர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர்களின் நட்பை பெற்று தொடர்ந்து நல்வுறவில் இருந்து வந்தவர். சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 1984ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றியவர். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்று ஒன்றிய அரசில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக பணியாற்றியவர். அந்த நேரத்தில் ஜவுளித்துறை நெருக்கடிக்கு காரணமாக இருந்த சென்வாட் வரி நீக்க பாடுபட்டவர். பழனி சாம்ராஜ் நகர் ரயில் பாதை அமைப்பதற்கான ஆரம்ப நிலை பணிகளை தொடக்கி வைத்தவரும் இவர்தான். உயர்மட்ட தலைவர்களோடு மட்டுமல்லாமல் அடிமட்ட தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் இரண்டரை கலந்து பழகி வந்தவர். மனதில் தோன்றும் கருத்தை வெளிப்படையாக பேசுபவர். இதனால் ஏற்படும் சர்ச்சைகள் பற்றி கவலைப்படாதவர். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா மறைவுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தவர். மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை வலிமை பெற்று வகுப்புவாத மதவெறி சக்திகளை எதிர்த்து போராடும் காலத்தில் இளங்கோவனின் மறைவு பேரிழப்பாகும் என தெரிவித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தலைவரை காங்கிரஸ் இழந்திருக்கிறது என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். EVKS இளங்கோவன் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்த இரங்கல் செய்தியில், காங்கிரஸ் கட்சிக்காக EVKS இளங்கோவன் அர்ப்பணிப்போடு பாடுபட்டவர். தமிழக காங்கிரஸ் கமிட்டி மிகப்பெரிய தலைவர் இழந்திருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் செய்தியில், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் மேனாள் இந்திய ஒன்றிய அமைச்சருமான அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவு பெரும் துயரத்தை அளிக்கிறது. தனிப்பட்ட முறையில் என் மீது மிகுந்த பற்றுதலை கொண்டிருந்தவர். அவ்வப்போது தொடர்பு கொண்டு என்னை ஊக்கப்படுத்தியவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் மனதில் பட்டதை பொழிச்சென்று பேசக்கூடியவர். அவருடைய மறைவு தமிழக அரசியல் களத்திற்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் யாவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மறைந்த EVKS இளங்கோவனின் உடல் நாளை ராமபுரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அரை கம்பத்தில் காங்கிரஸ் கொடி பறக்க விடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சென்னை மியாட் மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த நவம்பர் 13ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 1 மாத காலம் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த சூழலில் EVKS இளங்கோவன் உடல்நிலையில் இன்று மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி EVKS இளங்கோவன் அவர்கள் இன்று 14/12/2024 காலை 10:12 மணி அளவில் காலமானார். இதற்கான தகவலை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது மறைவுக்கு கட்சி தலைவர்களும் பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மணப்பாக்கத்தில் உள்ள EVKS இளங்கோவனின் இல்லத்தில் அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் EVKS இளங்கோவனின் உடல் நாளை தொண்டர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே EVKS இளங்கோவன் மறைவு தொடர்பாக மியாட் மருத்துவமனை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில்,
EVKS இளங்கோவன் அவர்கள் 13 நவம்பர் 2024 அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பணியாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் இன்று காலமானார் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று EVKS இளங்கோவன் MLA ஆக இருந்து வந்தார். தந்தை பெரியாரின் சகோதரர் EV கிருஷ்ணசாமியின் பேரன் தான் EVKS இளங்கோவன். சென்னை மாநில கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவரணி காங்கிரஸ் செயலராக இருந்திருக்கிறார். EVKS இளங்கோவன் வகித்த பதவிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1984 ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று முதன்முறையாக MLA ஆனார். 2004 ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதியில் வென்று MP ஆனார். 2004 ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய ஜவுளித்துறை இணை மந்திரியாக இருந்திருக்கிறார். 2023 ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று MLA ஆகியிருக்கிறார். முன்னதாக 2000 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். பின்னர் கடந்த 2014 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் தலைவராக மீண்டும் பொறுப்பு வகித்து வந்தார் EVKS இளங்கோவன். அவருடைய மறைவு காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமின்றி தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.